இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 10 ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃபார் விண்டோஸ் பிசி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது OBS Studio. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வீடியோ சோர்ஸில் இது வந்து சப்போர்ட் ஆகுது. செகண்ட் ஒன் இஸ் ShareX. ஃபுல் ஸ்க்ரீனில் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். வேரியஸ் ஃபைல் ஃபார்மேட்டில் சப்போர்ட் ஆகுது. தேர்ட் ஒன் இஸ் Flashback Express. ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். வெப்காம் கேப்சர் இருக்குது. பேசிக் எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து வேரியஸ் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் இஸ் Screencast-O-Matic. இது ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ். ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு பேசிக் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இது கேப்சர் பண்ணிக்கலாம் செலக்டட் ஏரியாஸை. ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஜூமிங் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன் இஸ் Bandicam. இது ஒரு ஹை குவாலிட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் கமாண்ட் இருக்குது. ரெக்கார்டிங் செட்டிங்ஸை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செவன்த் ஒன் இஸ் மொவாவி ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஷெட்யூலில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேசிக் எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் இருக்குது. எயித் ஒன் இஸ் எக்ஸ்பிளிட் ப்ராட்காஸ்டர். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு. ஸோ நைன்த் ஒன் இஸ் Snagit. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஜிஃப் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய அப்ளிகேஷன் கூட இன்டகிரேஷன் உள்ளதால ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டென்த் ஒன் இஸ் எக்ஸ்பாக்ஸ் கேம் பார். இது மெயினாக யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது அதை வந்து கேப்சர் பண்ணலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் 10 and 11 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னோடு மீட் பண்ணுறேன். Until bye from Ram Solution.